திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். வெளிநாடுகளில் வேலை தேடும்படியாக பதிவு செய்திருக்கிற அநேகர் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு மற்ற தேசங்களுக்கு கொண்டு போய் அங்கே சித்திரவதை செய்யப்படுவதும், அப்படியாக ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட ஒருவர் அதை குறித்த ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் மீட்கப்பட்டிருந்த பொழுதிலும் அவரோடு கூட இன்னமும் 3000 பெண்கள் இதே போல அடிமைகளாக கம்போடியா நாட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இந்திய தூதரகத்திற்கு அவர் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய சகோதரி ஒருவர் இதை குறித்த அறிக்கையை அளித்திருக்கிறார் நம்முடைய இந்திய தூதரகத்திற்கு. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்த செய்தியை நான் வாசித்து நாம் இதற்காக ஜெபிக்க இருக்கிறோம். கம்போடியா நாட்டில் 3000 பெண்கள் அடிமையாக இருப்பதாகவும் அவர்களில் சிலர் சித்திரவதை செய்யப்படுவதாகவும் அங்கிருந்து தப்பித்து வந்த ஒருவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து ஐடி ஊழியர் முனிசிப் பிரகாஷ் என்பவர் கூறிய போது, தான் வெளிநாட்டில் வேலை பெறுவதற்கு பதிவு செய்திருந்த சூழ்நிலையில் விஜய் என்பவர் தன்னை தொடர்பு கொண்டு ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறி மலேசியாவுக்கு வர சொன்னார். அதன் பிறகு அங்கிருந்து சீன கும்பல் என்னுடைய பாஸ்போர்ட் பறித்து கொண்டு கம்போடியா நாட்டிற்கு அழைத்து சென்றனர். அங்கு பெண்கள் பெயரில் சமூக வலைதள பக்கங்கள் போலியாக உருவாக்கப்பட்டு அதில் பணிபுரிய வேண்டும் என்று எனக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. என்னுடைய பிரச்சனைகளை ஒரு செல்ஃபி வீடியோவாக பதிவு செய்து என்னுடைய சகோதரிக்கு அனுப்பிய நிலையில் என்னுடைய சகோதரி சம்பந்தப்பட்ட தூதரக அதிகாரிகளுக்கு தகவல் தந்து என்னை மீட்க உதவி செய்தார். என்னுடன் 6 பேர்கள் மீட்கப்பட்டாலும் இன்னும் 3000 பெண்கள் அடிமைகளாக இருக்கின்றனர் என்றும் அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்றும் அவர்களை காப்பாற்ற நம்முடைய தூதரக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சில காரியங்கள் சமூக வலைதளங்களில் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வெளியாக்கப்பட்டாலும் இதே போல பல்லாயிரக்கணக்கான பேர் வெளிநாடுகளில் அச்சுறுத்தலின் அடிப்படையில் விசா கிடைக்காமல் பாஸ்போர்ட் பறிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். யாரேனும் இப்படி வஞ்சிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். 3000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய கணக்கு! அந்த பெண்கள் ஒவ்வொருவரும் பத்திரமாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்திலே நடைபெறுகிற ஆண்டவரே அநேக வஞ்சனையான காரியங்கள் இன்னும் கூட ஆண்டவரே வெளிநாடுகளில் வேலை தேடும் பலரும் பணத்தை கொடுத்து ஏமாற்றப்பட்டு முழுவதும் தங்களுடைய எதிர்காலத்தை வாழ்க்கை இழந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை கேள்விப்பட்டு நாங்கள் பாரத்தோடு இதற்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக கம்போடியாவிலே 3000 பெண்கள் அடிமைகளாக சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்றும் பல்வேறு காரணங்களுக்காக அந்த தேசத்திற்குள்ளே கடந்து வந்தவர்கள் இப்படியாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஆண்டவரே அந்த செய்தியை வாசித்து அதற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மீட்கப்பட்ட ஒருவர் கொடுத்திருக்கிற இந்த செய்தியின் அடிப்படையிலே நாங்கள் பாரத்தோடு உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இப்படி தேசங்களில் ஆங்காங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை அவங்களுடைய தேசத்திற்கு அவரவருடைய தேசத்திற்கு பத்திரமாக கொண்டு வரப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வெளிநாடுகள் வேலை தேடும் பொழுது ஆண்டவரே பணம் சம்பாதிப்பதற்காக ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் யாரும் வஞ்சிக்கப்படாதிருக்க, குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் இவர்களை குறிவைத்து செய்யப்படுகிற ஆண்டவரே தகப்பனை இப்படி வஞ்சிக்கிற காரியங்களுக்கு அவர்களை தப்புவித்து ஒரு விழிப்புணர்வு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, நல்ல பாதுகாப்பான சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் வெளி தேசங்களுக்கு வேலைக்காகவோ அல்லது பல்வேறு உயர் படிப்பு மற்ற காரியங்களுக்காகவோ சரியான நபரோடு தொடர்பு கொண்டு காரியங்களை செய்ய கிருபை தாங்க. தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேம்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.